வணக்கம். கதையும் கட்டுரையுமிலிருந்து அன்னபூரணி. இன்று எழுத்தாளர் முத்துலிங்கம் அவர்களின் கல்வீட்டுக்காரி என்ற சிறுகதையை எடுத்துகிட்டு வந்திருக்கேன் வாசிக்கிறதுக்கு. இந்த கதையை படித்து முடித்த ஒருபாடு இப்படி கூட இருப்பாங்களான்னு ஒரு ஆச்சரியமும் ஒரு சின்ன அசூசையும் எல்லாருக்கும் உண்டாகும். ஆனால் கதையை விட உண்மை நிஜம் சுடத்தானே செய்யுது. கதையை சொல்லட்டுமா? தன்னிலையும் பார்க்க தன்னோட மனைவி பல மடங்கு சாப்பிடுவார்ன்றதை கண்டுபிடிக்கவே அவருக்கு 20 வருஷம் ஆயிடுச்சு. அவர் ஒன்றும் சொந்த மனைவி சாப்பிட்றதுக்கு எதிரானவர்லாம் கிடையாது, நல்ல மனுஷர். எதுக்காக அவர்கிட்ட இருந்து மனைவி மறைச்சாங்க? பசிக்கு சாப்பிட்றது ஒரு குத்தமா? நான் உன்னோட புருஷன் தானே, இதில் என்ன ஒளிவு மறைவுனார். 1 வருஷமா 2 வருஷமா 20 வருஷமா அவருடைய மனைவி மரகத சௌந்தரி ஒழுத்திருக்கிறாங்க. ஒரு நாளைக்கு மனைவி கிட்ட காரணத்தை கேட்கணும்னு நினச்சாரு. அந்த நாள் வரவே இல்லை. அவர் கொஞ்ச நாள்லேயே இந்த உலகத்திலிருந்து விடை பெற்றுக்கிட்டாரு. மரகத சௌந்தரி அன்னைக்கு சமையல்காரி சமைச்ச சாப்பாடை 2 பிள்ளைகளுக்கும் கொடுத்தாங்க. கணவனுக்கும் மேஜையில் பரிமாறினாங்க. பின்னாடி வழக்கம் போல் தனக்கு பசிக்கலை, பின்னாடி சாப்பிட்றதா சொன்னாங்க. கணவரும் சரின்னு சொல்லிட்டு புறப்பட்டார். மரகத சௌந்தரி வாழை இலையிலையோ பிளேட்லேயோ சாப்பிட்றதில்ல. ஒரு குண்டானில் சோறு கூட்டு குழம்பு பாறை கருவாட்டு பொரியல் நிறச்சி மணிக்கட்டு வரைக்கும் கை சோத்துக்குள்ளற புதஞ்சு போக குழைச்சார். அந்த நேரம் பார்த்து ஏதோ காரியமாக சமையலறைக்குள் கணவர் வந்தார். மரகத சௌந்தரி ஒரு காலை மடித்து ஒரு காலை நீட்டி தரையில் குண்டானுக்கு முன்னாடி உருட்டின சாதத்தோடு உட்காந்துருந்தாங்க. கணவர் அதை பார்த்து அதிர்ச்சியில் உறைஞ்சு போயிட்டார். அரசரத்னம் பரம்பரை பணக்காரர். அவருக்கு வன்னியில் நெல் வயல்கள், பழையில் தென்னந்தோப்புகள், நீர்வேலியில் வாழைத்தோட்டங்கள்னு பலதும் இருந்துச்சு. வேலைக்காரங்களுக்கும் எடுபடிகளுக்கும் குறைவே கிடையாது. பணக்காரங்க நல்லவங்களாக இருக்கிறதில்ல. ஆனால் அதிசயமாக இவர் ரொம்ப நல்லவர். பல வருஷங்களுக்கு முன்னாடி மரகத சௌந்தரியை ஒரு நாள் கோயில் கூட்டத்தில் பார்த்தார். கும்பலில் அந்த பொண்ணு உட்கார்ந்துருந்தப்ப சாதாரணமாக தான் தெரிஞ்சுது. அவள் கண்கள் மயில் இறகுல இருக்கும் கண்ணு போல் அகலமாக இருந்துச்சு. எழுந்து நடக்க தொடங்கியவுடன் அவளுடைய சின்ன இடை இப்படியும் அப்படியுமா ஆடுச்சு. அது வினோதமாக இருந்தது. அவளைத்தான் மனம் முடிப்பேன்னு வீட்டில் சொல்லிட்டாரு. மரகத சௌந்தரி வசதி இல்லாத குடும்பத்திலிருந்து வந்தவனால ஒருவித தடங்களும் இல்லாமல் திருமணம் சிறப்பாக நடந்தது. திருமண நாள் ராத்திரி தம்பதிகளை உட்கார வச்சு உணவு பரிமாறினாங்க. மரகத சௌந்தரிக்கு காதுகளில் பசி அப்படியே ஒழிச்சுக்கிட்டே இருக்கபடிக்கு இருக்கும். அம்மா அவளை அடிக்கடி திட்டுவாங்க. உனக்கு 2 அண்ணன் தம்பி இருக்காங்க, நீயே எல்லாத்தையும் விழுங்கிடுற. குண்டோதரன் வயிற்றில் பூந்த வடவத்தீ போல் உன் வயிற்றுலையும் பசி அணைக்க முடியாமல் எரியுது. மனம் முடிச்சா உன் கணவன் உன்னைய 4 நாளில் துரத்திடுவான். தாயாரின் எச்சரிக்கையை மரகத சௌந்தரி நினச்சிக்கிட்டான். தம்பதிகளுக்கு இலை போட்டு ஒரே அளவு பதார்த்தங்களை வச்சாங்க. 2 பேரும் சாப்பிட்றத உன்னிப்பாக கவனித்தபடியே சொந்தம் வந்து நின்னாங்க. கணவர் இலையில படைச்ச அத்தனை உணவையும் சாப்பிட்டாரு. மரகத சௌந்தரி 4 மடங்கு சாப்பிடக்கூடியவ தான். ஆனாலும் பசியை அடக்கிக்கிட்டு தன் உயிரை விடுறது போல் பாதி உணவை இலையில் விட்டுட்டா. கூடியிருந்த சுற்றத்தாருக்கு ரொம்ப மகிழ்ச்சி. அம்மா அடிக்கடி சொல்லும், வடவத்தீயை அவள் வென்றுட்டா. முதலிரவுக்கு அவங்கள அறைக்கு உள்ள தள்ளி பூட்டினாங்க. பிரமிப்பூட்டக்கூடிய பெரிய வீடு. வீட்டை சுற்றி உள்ள தோட்டத்தில் ஒரு கரையில் நின்று பார்த்தா எதிர்கரையில் மனுஷங்க சின்னதாக தெரிவாங்களாம். என்ன அலங்காரமான அறை! ஆனால் பசி அவளை ஒன்றையும் அனுபவிக்க விடலை. கணவர் அவள் இடுப்பை வளர்ச்சி இழுத்த போது காதெல்லாம் வரவே இல்லை. அங்கே பசி கனல் தான் மூண்டுது. இடது கையால் கன்னத்தை அசையாமல் பிடிச்சி இடம் தேர்வு செஞ்சு முத்தம் கொடுத்தார் கணவர். ஒரு மாதிரி முதல் இரவு கழிஞ்சு கணவர் தூங்க ஆரம்பித்ததும் தட்டில் மீந்து கிடந்த பலாரங்களை அள்ளி வாயில் திணிச்சு பசியை ஓரளவுக்கு தணிச்சுக்கிட்டாங்க. மரகத சௌந்தரிக்கு 2 மகள்கள். ஒருத்திக்கு 16 வயசு, பேரு இளவரசி. குந்தவைக்கு 14 வயசு. மகள்களை கண்டிப்போட வளர்த்தாங்க. கணவருடைய மரணப்படுக்க ஆனபடி இளவரசியை அமெரிக்க மிஷன் உடுவில் மகளிர் கல்லூரியில் படிப்பிச்சு அங்கேயே ஒரு ஆசிரியை ஆக்க வேணும் தான் அவங்களுடைய லட்சியமே. தெற்காசியாவிலேயே முதல் இடத்துல இருக்கும் வதிவிட வசதி கொண்ட கல்லூரியில் படிப்பதென்பது எத்தனை மதிப்பான காரியம். வலுவழுப்பான 2 பெரும் தூண்களுக்கு மத்தியில் அமைந்த விராந்தையில் தேக்கு மரத்தில் செய்து போட்ட மெத்தையை போட்ட ஒரு சாய்வு நாற்காலி இருக்கும். அதில் உட்கார்றது தான் மரகத சௌந்தரி வீட்டு தோட்டத்தை ரசித்து பார்ப்பாங்க. கேட்டினுடைய 2 பக்கமும் போகன் வில்லா பூத்து குலுங்கும். மாமரங்களும் பலாமரங்களும் வேப்ப மரங்களும் இலுப்ப மரமும் நீண்டு வளர்ந்துருக்கும். இலுப்பப்பூ பட்டு போல விழுந்து தரையை மறைக்கும். இலுப்பப்பூ தாகத்துக்கு சாப்பிட்லாம், பசிக்கும் சாப்பிட்லாம்.
சின்ன வயசில் தான் பசி தாங்காமல் இழுப்ப பழங்களை தின்னது நினைவுக்கு வந்தது. 100 இழுப்ப கொட்டைகளை சேகரித்து தந்தா அம்மா 1 சதம் கொடுப்பார். அதுக்கு கடையில் சீனி பிஸ்கட் வாங்கி சாப்பிட்டது எத்தனை மகிழ்ச்சியான நினைவு. கொஞ்ச காலம் அம்மா வீட்டில் காய்ச்சின இழுப்பெண்ணெய் மனமாகவே இருக்கும். எல்லையற்ற அதிகாரம் போல மகிழ்வளிக்கக்கூடியது இந்த உலகத்தில் ஒன்றுமே இல்லை. பாவாடை நாடாவை தழுத்திட்டு தரையில் உட்காந்து குண்டாஞ்சட்டிக்குள்ளே கையை நுழைச்சி சோத்தோட பாறை கருவாட்டை சுட்டோ பொரிச்சோ பொடி பொடியாக்கியோ குழச்சி குழச்சி சாப்பிட்றது இன்பத்துக்கு இந்த ஈடு உலகத்தில் வேறு எதுவுமே இருக்கான்னு யோசிப்பார். தன்னோட அம்மாவை நினச்சி லேசாக சிரிச்சுக்குவாங்க. ஒரு நாள் காலையில் 10 மணி இருக்கும். தோட்டக்காரங்க தங்கள் வேலைகளில் மூழ்கி இருந்தாங்க. கணக்க பிள்ளை குனிஞ்சதில் நிமிராமல் எழுதிக்கிட்டு இருந்தார். மரகத சௌந்தரி அசைஞ்சு அசைஞ்சு வெளியே வந்தாங்க. 20 வருஷங்களுக்கு முன்னாடி இருந்தது போலவே கம்பீரமாக இருந்தார். 2 பிள்ளைகளுடைய தாயினா கூட குண்டானா சாப்பிட்டா கூட அவருடைய இடையினுடைய அளவு 1 இன்ச்சு கூட அதிகரிக்கலை. கருப்பு கரை வச்ச வெண்பச்சை பருத்தி புடவையில் மிக இல்லாத அலங்காரம். 38 வயசுன்னு சொல்லவே முடியாது. இடுப்பில் கையை வச்சு அடியெடுத்தவர் ஒரு காட்சியை கண்ணு அப்படியே நின்றுட்டார். 120 தேங்காய்களை குவிச்சிருக்க அவற்றை ஒவ்வொன்றா எடுத்து அளவாக்கில் குத்தி உரிச்சான் வேலைக்காரன். ஒரே கதியில் வேலை நடந்தபோது ஒரு இசை கூடி வருவது போல் அதே நேரம் ரம்யம்மாவும் இருந்துச்சு. ஒரு அணில் குடுகுடுன்னு ஓடி வந்து நின்று 2 காலையும் தூக்கி இப்படியும் அப்படியும் பார்த்துச்சு. வேலைக்காரன் எதிர்பாராமல் ஒரு காரியம் செஞ்சான். கையில் வச்சிருந்த தேங்காயை தலைக்கு மேலே தூக்கி அப்படியே அணில் மேலே போட்டான். அது சத்தம் காட்டாமல் இறந்து போயிடுச்சு. அதை பார்த்த மரகத சௌந்தரி அதிர்ந்து போயிட்டாங்க. கோவத்தில் முகம் செவக்க கோழி போல் கத்துனாங்க. அந்த அணில் உன்னை என்ன பாவம் செஞ்சிச்சு? உன்னை தின்ன வந்துச்சா? பயமுறுத்துச்சா? அல்லது நீ பார்க்குற வேலைக்கு இடைஞ்சலாக இருந்துச்சா? அது தம் பாட்டுக்கு இந்த உலகத்தினோட அழகை கொஞ்சம் கூட்டுச்சு. இது குத்தம்மா? பாவி, படு பாவி, உனக்கு இங்கே வேலை கிடையாது, போ அப்படின்னு துரத்தி விட்டார். வாழ்க்கையே மாற்றி போட்ட தருணம் அது. அவர் கணவர் ரொம்ப சாந்தமானவர். ஒருத்தரையும் வேலையை விட்டு நீக்கினதே கிடையாது. மரகத சௌந்தரியை கல்வீட்டுக்காரின்னு சனங்க கூப்பிட தொடங்கினது அதுக்கு பின்னாடி தான். கண்டிப்பானவர்னு செய்தி பரவி போச்சு. நெல் வயல்காரர்களும் தென்னந்தோப்புக்காரர்களும் வாழைத்தோட்டக்காரங்களும் கேள்வி கேட்காமலேயே பதில்களோட காத்திருந்தாங்க. கணக்க பிள்ளையும் ஒரு அதிசயத்தை கண்டார். போன 2 வருஷமாக ஈட்டின லாபத்திலும் பார்க்க கடந்த 6 மாதத்தில் அதிகமான லாபம் கிடச்சிது. கதையில் நடுவுக்கு வந்த பின்னாரும் முக்கியமாக ஒருத்தரை இன்னும் அறிமுகம் செய்யவே இல்லையே. கல்வீட்டில் இருந்து 1/2 மைல் தூரத்தில் ஒரு பலசரக்கு கடை இருந்துச்சு. அந்த கிராம மக்களும் அதை சுற்றியுள்ள கிராமத்து ஜனமும் சாமான் வாங்க வருவாங்க. எந்த நேரமும் சனக்கூட்டத்துக்கு குறைவில்லை. முதலாளி சாமான்களை விற்கும்போது வாடிக்கையாளரோட பெயர்களை சொல்லி காசை வாங்குவார். பேரை சொன்னால் அவருக்கு முகம் தெரியும். இது ஒரு பெரிய கலை. அவருடைய விலைகள் கொஞ்சம் அப்படி இப்படி இருந்தால் கூட சனங்கள்கிட்ட அவர்கிட்ட நல்ல மதிப்பு இருந்துச்சு. இவருக்கு ஒரு மகன் இருந்தான். பெயர் செல்வகுமரன். வயசு 19-20ன்னு வச்சுக்கலாம். SLC சோதனை 2 தடவை பெயில்ன்றதுனால தகப்பனோட கடையை பார்த்தான். நீ சும்மா வந்து கடையில் என்னோட நின்னா போதும், வியாபாரம்னா என்ன வாடிக்கையாளர்களை தெரிஞ்சு வச்சுருக்குது தானே அப்படிம்பார். நீல கால் சட்டையும் பச்சை கலரில் கோடு போட்ட சட்டையும் அணிஞ்சு ஸ்டைலாக இருப்பான். சுருளான கேசம், வைலர் கடிகாரம் தெரிகிறது போல் கையை சுருட்டி விட்டுருப்பான். முடிய கைகளால் அடிக்கடி களைச்சிக்கிட்டே இருப்பான். சும்மா இருக்கும்போதே அவனுக்கு சிரிக்கிறது போல் முகம். அவன் சிரித்தா எதிரில் நிற்கிறவங்க மயங்கி போயிடுவாங்க. அப்படி ஒரு அழகு. தகப்பன் பார்த்தா செல்வகுமரன் நிற்கிற நேரத்துல எல்லாம் வியாபாரம் கூடுச்சு. அவன் ஆட்கள் பெயர்களை ஒன்றும் மனப்பாடம்லாம் செய்கிறதில்ல. அவன் செய்கிறதெல்லாம் ஒரே சிரிப்பு தான். அதில் ஏதோ மாயசக்தி இருந்துச்சு. கல்வீட்டுக்காரர்கள் மட்டும் பலசரக்கு வாங்குறதுக்கு வர்றது கிடையாது. வாரத்துக்கு என்ன தேவைன்னு கல்வீட்டிலேருந்து டெலிஃபோனில் செய்தி வரும். கடப்பையன் ஒருத்தன் சாமான்களை கொண்டு போய் இறக்கி வைப்பான். மாதம் முடிவில் கணக்கப்பிள்ளை பணம் அனுப்புவார். அப்படித்தான் ஒரு நாள் கடப்பையன் இல்லாதனால செல்வகுமரன் சாமான்களை சைக்கிளில் ஏற்றி கல்வீட்டுக்கு போனபோது வீட்டில் இளவரசி இருந்தா. சைக்கிள் ஓட்டிக்கிட்டு வந்த வாலிபனை கண்டு தான் அவளுடைய இதயமே நின்று போச்சு. இத்தனை அழகான ஒருத்தன் இந்த கிராமத்தில் இருக்கானா? அவளுக்கு அதிர்ச்சியாக இருந்தது. அவனையே வச்ச கண் எடுக்காமல் பார்த்தா. அவனுடைய கண்ணு முதல்ல சிரிச்சுது, பின்னாடி வாய் மெல்ல திறந்து சிரிச்சுது. ஒருவித திட்டமிடல் இல்லாமல் இயல்பாகவே இதெல்லாம் நடந்துச்சு. ஒரு முழு நிமிஷம் சைக்கிளை விட்டு இறங்காமல் காலை நிலத்தில் உண்ணபடிக்கே கண்களை எடுக்க முடியாமல் நின்னான். இளவரசி ஏதோ ஒரு பேரை சொல்லி கத்திக்கிட்டே உள்ளே ஓடிட்டா. இதுவரை காலமும் கடப்பையன் தான் இந்த வீட்டுக்கு சாமான் கொண்டு வருவான், இனிமே நான் தான் செல்வகுமரன் தீர்மானித்தான். அன்னைக்கு முழுக்க இளவரசி பேயரைஞ்சவ போல தான் தெரிஞ்சா. தன் அறையில் போய் படுத்துக்கிட்டா. அவனை எந்த நேரமும் பார்க்கணும் போல
மனசு கிடந்து அடிச்சுக்கிட்டு இருந்துச்சு. இவ்வளோ அழகானவனா, இந்த ஊரில் இருக்கானா, நம்ம இன்னும் இவ்வளோ நாளாக பார்க்கல அப்படின்னு தன்னேறியாமல் புலம்பிக்கிட்டே இருந்தான். 2 நாள் ஓடுச்சு. மனசு பதற்றம் ஓயவே இல்லை. தங்கை குந்தவையிட்ட கெஞ்சினா, வா அந்த கடைக்கு போயிட்டு வருவோன்னு, எனக்கு ஒரு நோட் புக்கு வாங்கணும், போயிட்டு வருவோன்னு. ஐயோ நான் வரமாட்டேன், அம்மா தோலை உரிச்சு போடுவான்னு. சீப்போ, உன்னை தங்கச்சின்னு சொல்ல வெக்கமாக இருக்குது, வேலைக்காரங்கிட்ட சொல்லு, அவன் வாங்கிட்டு வருவான் அப்படின்னா. அவனுக்கு தெரியாது, நான் தான் அதில் ரூல்லாம் சரியாக போட்டிருக்கான்னு பார்த்து வாங்கணும். அந்த கடைக்கிட்டவே போக முடியாது. ஒரு நாள் ஒருத்தன் பேசிக்கிட்டு இருந்தான், கல் வீட்டுக்காரியோட மகளும் கல் நெஞ்சுக்காரின்னு என் காது படவே பேசினான். சரிப்போ, நீ வராட்டி போ, நான் போகிறேன். துள்ளாத வர்றேன். அம்மாட்ட பிடிபட்ட நீ தான் என்னையை காப்பாற்றணும். சரி வா. என்ன அம்மா என்ன சிறைச்சேதம்மா பைய பண்ண போகிறா? கடையில் அவன் மட்டும் இருந்தான். 4-5 நோட் புக்கை எடுத்து காமிச்சான். இவ ஏதோ புடவை வாங்கினது போல் 6 அமர ஒவ்வொரு புஸ்தகத்தையாக பிரித்து பார்த்துக்கிட்டே இருந்தான். தங்கச்சிக்காரிக்கு வந்துச்சே கோவம், ஒரு நோட் புஸ்தகம் வாங்குறதுக்கு இவ்வளவு நேரமானு. அப்புறம் கொஞ்சம் நேரம் கழிச்சு எனக்கு ஒரு பேனா வேணும்னு கேட்டான். அவன் 5-6 பேனாவை எடுத்து கொடுத்தான். எல்லாத்தையும் எழுதி பார்த்தா. அதில் கரெக்டாக இவளுடைய வீட்டு ஃபோன் நம்பரை எழுதிட்டு, இல்லை எனக்கு இந்த பேனா வேண்டான்னு திருப்பி கொடுத்துட்டு ஒரு நோட்டை மட்டும் வாங்கிட்டு வந்தா. செல்வகுமாரன்ட்டு முதல் தொலைபேசி 2 நாள் கழித்து சிலோன் ரேடியோவில் அவள் இசை சித்திரம் கேட்டுக்கிட்டு இருந்தபோது வந்துச்சு. டெலிஃபோன் எப்பவும் பூட்டி தான் இருக்கும், யாருக்கும் பண்ண முடியாது. ஆனால் வர்ற ஃபோனை அட்டன் பண்ணலாம். இவ குரல் கேட்ட உடனே அவனுக்கு அப்படியே ஜிவ்வுன்னு ஏறிச்சு. இந்த மாதிரியே 2 பேரும் பேசிக்க ஆரம்பித்தாங்க. முடிகிற சமயங்களில் இங்கே அங்கே சந்திக்க ஆரம்பித்தாங்க. ஒருத்தர் அவ்வளவுக்கு விரும்ப ஆரம்பித்தாங்க. அவங்களுக்குள்ளேயே சங்கேத வார்த்தைகள் வச்சு பேசிக்க ஆரம்பித்தாங்க. கடிதங்கள் பறந்துச்சு. ஒரு நாள் ராத்திரி சாப்பிட்ற நேரத்தில் மரகத சௌந்தரி ஒரு அறிவித்தல் பண்ணாங்க. இன்னைக்கு தான் கடிதம் வந்தது, இனிமேல் இளவரசி உடுவில் பெண்கள் கல்லூரி விடுதியில் தான் தங்கி படிக்க போகிறாங்கன்னு. எவ்வளவு அழுது கூத்தாடினாலும் இளவரசியோடைய எதிர்ப்பு பலனிக்கவே இல்லை. உடுவில் பல்லூரியில் படிக்கிறதுக்கு இடம் கிடைக்கிறதே பெரிய விஷயம், உனக்கு இடம் கிடச்சி ஹாஸ்டல்லையும் இடம் கிடச்சிருக்கு, நீ எப்படி போக மாட்டேன்னு சொல்லி பிடிவாதமாக கொண்டு போய் உங்கள் அப்பாவோட ஆசை நீ அங்கே அந்த காலேஜில் லெக்சரராக வரணும் அப்படின்னு சொல்லி மல்லுக்கட்டி கொண்டு போய் அந்த ஹாஸ்டலில் விட்டுட்டாங்க. சனி ஞாயிறுக்கு மட்டும் வீட்டுக்கு வரலாம், மற்ற நாள் அங்கே ஹாஸ்டலில் தான் இருக்கணும்னு. அப்படியே பல்ல கடிச்சிக்கிட்டு அவள் அங்கே இருந்தால் சனி ஞாயிறு எப்போ வரும்னு. அப்படி வந்தாலும் அந்த சனி ஞாயிறுகளில் இவனை பார்க்குறதுக்கு எப்படி வெளியே போகிறது அப்படின்ற யோசனையிலேயே தான் அவன் இருப்பான். சனிக்கிழமை பூரா அவனை சந்திக்க முடியலை. அன்னைக்கு ராத்திரி படுக்கையில் உருண்டுக்கிட்டு இருக்கும்போது ஜன்னலில் ஏதோ உருவம் தெரிகிற மாதிரி இருந்ததுன்னு எந்திரிச்சின்னு பார்த்தான்னா அந்த வைக்கப்போருக்கு பின்னாடி அவன் நின்றுக்கிட்டு இருந்தான். அப்படியே பூனை அடியாட்டம் எடுத்து வச்சு போய் அவனை சந்திச்சா. இப்படி இவங்களுடைய சந்திப்பு தொடர்ந்துச்சு. இவங்களுடைய கடிதங்களும் தொடர்ந்துக்கிட்டு இருந்தது. பல நாள் திருடன் ஒரு நாள் பிடிபடுவான்ற மாதிரி ஒரு நாள் இவங்க அம்மாட்ட மாட்டிக்கிட்டாங்க. எப்படின்னா அந்த கடிதம் வழியே தான் மாட்டிக்கிட்டாங்க. மரகத சௌந்தரிக்கு வந்ததே கோவம், பயங்கரமான கோவம் தான். அவங்க கணவர் வச்சுருந்த அலங்கார பெரம்பை கையில் எடுத்துருவாங்க. சும்மா ஒரு பயத்துக்கு தான். அவங்க பெரம்பை உருவி எடுத்தாங்கன்னா வேலைக்காரங்க எல்லாரும் வெளியே ஓடி போயிட்டாங்க. குந்தவை பாஞ்சு வந்து அம்மாவை கட்டி பிடிச்சிக்கிட்டா. 3 நாள் பேச்சுவார்த்தை இல்லை. இளவரசி சாப்பிடவே மாட்டேன்னு பிடிவாதமாக இருந்தா. எனக்கு கல்யாணம்னு ஒன்று நடந்தால் அது செல்வகுமாரனோட தான் சொல்லிட்டா. செல்வகுமாரனுடைய பெற்றோரும் ஒரு நல்ல நாளில் வெத்தலை பாக்கு பழம் வச்சு தட்டோட பொண்ணு பார்க்க வந்தாங்க. மரகத சௌந்தரி நினச்சதுக்கு மாறா அவங்க நல்ல பண்பாடு உடையவங்களாக தான் காணப்பட்டாங்க. மாப்பிள்ளை திடமான உடல்கட்டோட மரியாதை தெரிஞ்சவனாக இருந்தான். இப்படி ஒரு அழகை இந்த ஊரில் இருக்கானான்னு இளவரசியை அதிசயித்தது போல தாயாரும் வியந்தார். உடனேயே மனசில் சம்மதம் வந்துருச்சு. அடுத்த முகூர்த்தத்தில் கல்யாணம். ஆனால் ஒரே ஒரு நிபந்தனை தான் போட்டாங்க. மக படிப்பை தொடர்ந்து கணவர் ஆசைப்பட்டது போல உடுவில் மகளிர் கல்லூரியிலே ஆசிரியாக அமரணும். எல்லாருக்கும் அதில் சம்மதமாக இருந்தது. திருமணம் முடித்த பின்னாடி இளவரசி விடுதியில் போய் தங்கினான். 2 வாரத்துக்கு ஒரு தடவை மரகத சௌந்தரியோட கார் போய் அவளை கூட்டிகிட்டு வரும். 2 நாள் செல்வகுமாரன் அவங்களோட வந்து தங்குவான். இது தொடர்ந்துச்சு. சில சமயங்களில் தாயார் கார் அனுப்பாமல் படிப்பு முக்கியம்னு சொல்லுவாங்க. இளவரசியை ஒரு அடிமை மாதிரியே மரகத சௌந்தரி நடத்தினாங்க. ஒரு நாள் தங்கச்சி குந்தவையிட்டிருந்து அக்காவுக்கு ஒரு கடிதம் வந்துச்சு. ஐயோ அக்கா, நீ போய் ஹாஸ்டலில் உட்காந்துக்கிட்டு இருக்க, நான் இங்கே இடிபட்டுக்கிட்டு இருக்கேன், என்னைய படிக்க வேண்டான்னு இந்த சீமாட்டி நிறுத்திட்டாங்க. உன்னோட பழைய பூ போட்ட கிமோனோவை எனக்கு தந்து அதை வீட்டு வேலைக்கு போட சொல்கிறாங்க. அட்டூழியம் தாங்க முடியல. இந்த ஊருக்கு அவங்க தான் ராணின்னு நினப்பு. அவன் மண்டை முழுக்க பாறை கருவாடு தான். நான் துணியில் பூக்கள்லாம் செஞ்சுக்கிட்டு வீணாக போய்கிட்டு இருக்கேன். என்னுடைய கஷ்டத்தை கேட்குறதுக்கு ஒருத்தருமே இல்லை. அடிக்கடி அப்பாவோட பெரம்பை வெளியே எடுக்கிறாங்க. இளவரசிக்கு ஒன்றுமே புரியலை. அன்னைக்கு தாயார் தன்னை வந்து கூட்டி போகும்படி கூப்பிட்டா. தாயார் வந்தாங்க, ஆனால் கூட்டி போகல. என்னோட பெரம்புக்கு வேலை வைக்காத, உனக்கு ஒரு நிபந்தனை போட்டு உன் திருமணத்தை முடிச்சு வச்சேன்.
அப்பாவோட கடைசி ஆசையை நிறைவேற்றுறது உன் கடமை. உனக்கு என்ன அவசரம்? 19 வயசு தானே ஆகுது. படிப்பை நிறுத்தலான்னு கனவுலையும் நினைக்காத. இப்படி பாடாப்படுத்தி படிக்கணும்னு நிப்பாட்டிட்டு வந்துட்டாங்க அன்னைக்கே. அம்மாவோட பிடியிலிருந்து விலக ஒரே ஒரு வழி தான் இருந்தது. படிப்பை முடிச்சுட்டு குமரனோட எங்கேயாவது தூர தேசத்துக்கு ஓடி போயிடுறது. அப்பா சொன்னாராம், நான் அந்த கனவை நிறைவேற்றணுமா. பாவம் குந்தவை தனியே போயிட்டா. குதிரைக்குட்டி போல துள்ளி துள்ளி திரிவா. அவள் மகிழ்ச்சியை தேடி போல. உயிர் வாழ்கிறதே அவளுக்கு மகிழ்ச்சி தான். குந்தவையோட 2வது கடிதத்தை பதபதப்போட திறந்தா. அடியே அக்கா, உனக்கு மூளையே கிடையாது. நிலைமை மோசமாக போகுது. சீமாட்டி காலை மாற்றுறது மாதிரி ஆட்களை மாற்றிக்கிட்டு இருக்காங்க. பனிக்கத்தை உடைச்சதுக்காக நேற்று வேலைக்காரியை வீட்டுக்கு அனுப்பிட்டாங்க. அணிலை கொன்னதுக்காக ஒரு வேலைக்காரனை துரத்துன அம்மா இல்லை இது. அவருடைய தோளுக்குள்ளற இன்னொரு அம்மா இருக்கிறது உனக்கு தெரியாது. நான் சொல்கிறேன், நீ கேட்குறதே கிடையாது. ஒன்றரை ஆசை புருஷன் இப்போ இழுப்பம்பழம் தின்ன வரும் வெவ்வாள்களெல்லாம் ராத்திரியில் வலை வச்சு பிடிக்கிறாரு. அவற்றுடைய நரி மூஞ்சியை பார்க்க சகிக்காது. சமயக்காரி அதை சமைச்சு கொடுக்குறா. உனக்கு தெரியும், அது வாயில் தான் கக்கா போகும். அதை இறைச்சி சமைச்சா 3 நாளைக்கு வீடு நாரும். நீ அங்கே படித்து கிழிச்ச என்ன பண்ண போகிறேன்னு எனக்கு தெரியல. சீமாட்டியோடைய ராஜ்யம் உச்சத்துக்கு போயிட்டுருக்கு. இதுதான் கடைசி. இனி நான் செத்து போனாலும் உனக்கு ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. இளவரசியோட கையெல்லாம் நடுங்குச்சு. அம்மா இனிமேல் கார் அனுப்ப போகிறதில்ல, தான் எப்போவுமே தன்னோட புருஷனை பார்க்க போகிறதில்லைன்னு நினச்சி அவளுக்கு எப்படி வெளியே போகிறது, எங்கே பஸ்ஸு பிடிக்கிறது எதுவுமே தெரியாது. ஆனால் தன்னுடைய தோழி ஒருத்தி சொன்னதன் பேரில் ராத்திரியில் செவரேறி குதித்து வெளியே வந்து ஒரு பஸ்ஸை பிடிச்சி 2-3 பஸ்ஸு மாறி வீட்டுக்கு வந்து சேர்ந்தா. பின்பக்கம் வெளியே வந்து முதல்ல தங்கை விட்டு ரூமை போய் கதவை தட்டலான்னு நினச்சவ மனசை மாற்றிக்கிட்டு அம்மா ரூமை போய் கதவை தட்டினா. ஆறதுன்னு ஒரு அதட்டலாக குரல் வந்துச்சு. அம்மாவோட குரல். பதில் பேசாமல் நின்னா. மறுபடியும் ஆவேசமாக கதவை தட்டினான். கதவை திறந்த மரகத சௌந்தரி வாயை பிளந்து அப்படியே நின்றுட்டாங்க. கலைஞ்சு போன ஒரு ட்ரெஸ்ஸு, கலைஞ்ச கேசம், முகத்தில் கோபம் கொதிக்க, என்ன இழவு இந்த நேரத்தில் வந்திருக்க அப்படின்னார். இவ பதில் பேசுறதுக்கு முன்னாடியே இன்னொரு காட்சியை பார்த்தா. தபால் மூலம் படிக்கிறவனும் வவ்வால் இறைச்சி திங்கிறவனுமான இவளுடைய புருஷன் மெதுவாக வெளியே வந்து குனிஞ்ச தலையோட நின்னான். எந்த நேரமும் வசீகரமாக இருக்கக்கூடிய அவனுடைய முகம் அத்தனை கோரமாக மாறி போயிருந்தது. இளவரசியோட உடம்பு அனல் மாதிரி எரிஞ்சுது. தொண்டைக்குள்ள ஒரே சமயத்தில் பல வார்த்தைகள் வந்து ஒன்றுமே வெளியே வராமல் எழும்பாமல் இருந்துச்சு. சி, நீ ஒரு தாயா? உன் சொந்த மகளை நடுத்தரவுக்கு துரத்திட்டியே. நீ பேயி, நீ பிசாசு, வஞ்சகி. என் புருஷனை பறிச்சுக்கிட்ட நீ நல்லா இருப்பியா? உனக்கு வெக்கமே இல்லையா? மரகத சௌந்தரி கோழி குரலில் கூவினார். வாயை பொத்துடி, என்னடி வெக்கம்? நான் என்ன வீதி வீதியாக அலைஞ்சு வேசை ஆடினேன்னா? இது என் சொந்த மருமகன், ஏன் சொந்த மருமகன். கதையை இந்த இடத்துல முடிக்கிறாரு எழுத்தாளர் முத்துலிங்கம் அவர்கள். முதலே சொன்னேன்ல, இந்த கதையினுடைய முடிவில் கொஞ்சம் அசூசையும் ஆச்சரியமும் இப்படியெல்லாம் இருப்பாங்களான்னு தோணுதுன்னு. ஆனால் கதையை விட இன்றைக்கி பேப்பரில் பார்த்தீங்கன்னா எவ்வளவுக்கு எவ்வளவு மோசமாக நடந்தேறிக்கிட்டு இருக்குன்றது நமக்கே தெரியும். மீண்டும் அடுத்த வாரம் நல்லதொரு கதையுடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். வணக்கம்.